பயப்படும் பயத்தை குறித்து நாங்கள் பல வசனங்கள் கூட நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. ஞானம் உள்ளே அங்கே வருகிறது, வெளிச்சம். மெய்யாக சொல்ல போனால் அந்த தேவ பிரசன்னம் உள்ளே வந்து அந்த பயப்படுதலை உறுதிப்படுத்துகிறது. நாம் தேவனை விட்டு பின்வாங்காதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மை தீங்கான வழிகளிலே விலக்குகிறது. பழைய உடன்படிக்கையிலே பலர் கர்த்தருக்கு பயப்பட்ட ஜீவித்தை ஜீவித்தார்கள். சரியான பரிசுத்தமான ஒரு பயம் இருக்கிறது. பிசாசு கர்த்தருக்கு பயந்து நடுங்குகிறது. ஆனால் அது அவருடைய வார்த்தைக்கு இணங்குகிறதா அல்ல. இணங்கத்தான் வேணும். அதிகாரம் செலுத்தப்பட்டால் அசுத்தாவியல் சாத்தானுடைய சொற்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தான் என்று தேவன் அவன் பரிசீலித்திய போது சொன்னார், ஆபிரகாம், இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை அறிந்து கொள்கிறேன். அவன் ஈசாக்கை பலியிட அவன் ஆயத்தமாகி அந்த கட்சியை உயர்த்தின பொழுது வெட்டுவதற்கு தேவன் அவனை நிப்பாட்டினார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். நோவா கர்த்தருக்கு பயந்ததனாலே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அவன் அந்த பேழையை செய்தான். பெரிய அந்த கப்பல் மாதிரி 3 அடுக்குகள். பயந்ததனாலே, because he was afraid, he had the fear of God. It's a healthy fear. இது இல்லாதவர்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்திலே இவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி போவார்கள். அவரை விட்டு பின்வாங்காதபடிக்கு அவர் உடன்படிக்கையிலே கூட இரக்கமுள்ள தேவன். எரேமியா 32:40 சொல்லி இருக்கிறார், நான் எனக்கு பயப்படும் பயத்தை உங்களுக்குள்ளே போடுவேன். எதற்கு? என்னை விட்டு நீங்கள் தூரமாய் போகாதபடிக்கு நானும் உங்களை விட்டு விலகாமல் இருப்பேன். உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் உங்களோடு கூட இருப்பேன். ஒரு தாப்பனுடைய வார்த்தை. சகோதரர்களை, நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு என்ன? அவர் நிச்சயமானவர், அவர் தேவன். அவருடைய கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது நமக்கு ஆசீர்வாதமாக. கர்த்தருக்கு பயப்படும் பயம் நீண்ட ஆயுசு நாட்களை கொடுக்கும். புதிய ஏற்பாட்டிலே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாங்கள் புதிய உடன்படிக்கையிலே என்னென்ன வார்த்தைகள் கூறப்பட்டிருக்கிறது என்று அவதானிப்போம். அவருக்கு பயப்படும் பயம். இது சுத்தமான தண்ணீர், தேவனுடைய வார்த்தை. இப்பொழுது இங்கிருந்து இது தெளிக்கப்படும் பொழுது நீ தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டால் அது உன்னை சுத்திகரிக்கும், அது உன்னை குணமாக்கும், அது உன்னை விடுதலையாக்கும். குடியில இருக்கிறவர்கள் விடுதலை அடையலாம் இந்த வார்த்தையை கேட்கும் நேரத்திலே. தேவனுடைய வார்த்தையாக. 1 பேதுரு 1:17 அன்றியும் பட்சமாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாக நாங்கள் இங்கேயே தங்கிவிட வரவில்லை. புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட இருக்கிறது. இயேசு வந்தது. இது சாபம் நிறைந்த பூமி. இந்த சரீரம் சாவுக்கு எதுவான சரீரம். நித்தியத்துக்குமாக தேவன் கொடுக்கும் சரீரம் மகிமை அடைந்த சரீரம், இயேசுவுடைய சரீரத்தை போல. இங்கே பரதேசிகளாக ஜீவிக்கும் அளவும் பயத்துடனே ஜீவித்துக் கொள்ளுங்கள். நடந்து கொள்ளுங்கள் என்றால் ஜீவித்துக் கொள்ளுங்கள். என்னத்தோட? தேவ பயத்தோட. இது எங்களுடைய இருதயத்திலே பட்டிருக்கிறதா? இங்கே உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம்
தேவ பயத்தோடு ஜீவிக்கட்டாம். இது பேதுருவின் வார்த்தைகள் அல்ல. Spend all your days that you live on earth in fear of God. தேவனுக்கு பயந்தவர்களாக ஜீவித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் கூறுகிறது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு கிட்டடியாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் விடுதலை இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இரட்சிப்பு நிறைவேற. Work out your own salvation with fear and trembling. That's what the King James says, and also the New King James. Work out. இரட்சிப்பு வெளியே நிறைவேற, அந்த வெளிச்சம் வெளியே வர, அந்த ராஜ்யத்தின் வல்லமை, அந்த ராஜ்யத்தின் புதிய அந்த வாழ்க்கை வெளியே வர நடுக்கத்தோடும் பயத்தோடும் பிரயாசப்படுங்கள். Work it out. இது நம்மேல் விழுந்த கடமை, இது நம்மேல் விழுந்த பொறுப்பு. தேவன் சொல்லுகிறார், நீ சபைக்கு வந்து போய் காணாதே. அவர் விதையை கொடுக்கிறார், நீ என்ன செய்ய வேணும்? அது நிலத்தை பண்படுத்தி நல்லா கல்லுகளை எல்லாத்தையும் புறக்கி போட்டு அதை நாட்டி அதுக்கு தண்ணீர் ஊற்றி, சில சமயத்தில் நான் பார்த்திருக்கிறேன், அது நாட்டினதுக்கு பிறகு சாடியா கொஞ்சம் துளிர் வந்ததும் சில மரக்குலைகள் நாட்டு விடுவார்கள் பக்கத்தில், இல்லையா? அந்த வெயில் இனி இல்லைன்னு சூடு அதுல போய் பட்டு அந்த இளம் வேர், அந்த விதையின் வேர் அப்படியே கருகாம, கண்டாக்கள் கையை வைத்தங்க. உங்களை எல்லாருக்கும் தெரியும். சில நேரம் இப்பத்திய பிள்ளைகளுக்கு இது தெரியாது. அதுகளுக்கு தோட்டத்தை பார்க்க நேரம் இல்லை தானே. இங்க வேறொன்று இருக்கே பார்க்கறதுக்கு. பிறகு வேண்டாம் அதுக்குள்ள போக. தேவன் விதையை கொடுக்கிறார். விதை எந்த மனுஷனும் செய்ய முடியாது. எந்த ஒரு விஞ்ஞானம் சந்திரனுக்கு நீ ஆக்கள் அனுப்பினாலும் ஒரு விதையை நீ செய்ய முடியாது. ஒரு மரத்தின் விதையை நீ செய்து அது நாட்டினால் முளைக்காது. ஏனென்றால் அதற்குள் தேவனுடைய ஜீவன் இல்லை. அந்த மரத்துக்கு அந்த கனிக்குள்ளே அந்த விதையை போட்டால் ஒவ்வொரு பழத்தை நீ வெற்ற நேரம் தேவனுடைய கரத்தை நீ பார்க்கறது இல்லையா? ஓ மை காட், இத்தனை விதைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மரத்தியல் ஒரு காடை கொண்டு வரும். அது நாட்டினா அது தேவனுடைய வழி. God's way is not addition, it's multiplication. அதான் அவ்வளவு விதைகளை போட்டால் விதைப்பு மரப்பு மாறாது. சோ நாங்கள் தேவனுடைய ரட்சிப்பை வெளியாலே கொண்டு வர வேண்டும். அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அது எப்படி செய்யட்டால் நடுக்கத்தோடும் பயத்தோடும். வாலிப பிள்ளையே, நீ அதை செய்கிறாயா? அதற்காக பிரயாசப்படுகிறாயா? வார்த்தையை கேட்டு வீட்டுக்கு போய் அதை பாடமாக்கிறாயா? அதை தியானிக்கிறாயா? அது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறாயா? இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? இந்த வார்த்தையை அடிக்கடி நான் தியானிக்கிறேனா? God works in us the salvation. தேவன் நமக்கு உள்ளாக அந்த இரட்சிப்பை கொண்டு வருகிறார். அந்த புதிய சிருஷ்டியை பிறப்பிக்க பண்ணுகிறார். நீ மறுபடியும் பிறக்கிறாய். நீ மரணத்தை விட்டு ஜீவனுக்கு வருகிறாய். பிசாசின் ராஜ்யத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாய். நீ இருளை விட்டு ஒளி நடத்துக்கு வந்தாய். இது ஒரு மாற்றம். இது மதம் மாறுகிறதா அல்ல. It's a change of heart. It's a change of kingdoms. ராஜ்யங்கள் மாறுகிறது, இருதயம் மாறுகிறது.
எத்தனை சபையிலும் இருக்கலாம், எத்தனை வருஷமும் இருக்கலாம், எத்தனை சபையில் நீ மாறலாம். But ask yourself, is this new life has come? இந்த புது ஜீவன் உள்ளே வந்ததா? இந்த புதிய ஜீவனை நீ வெளியே கொண்டு வருகிறாயா? Are you working it out? ஆங்கிலத்தில் வடிவா போட்டிருக்கிறது, work out your own salvation. ஆங்கில புத்தகம் வச்சிருக்கார்கள், நீங்கள் வீட்டு போய் வச்சு பாருங்க. work it out. ஏன் தெரியுமா? அங்கே அடுத்த வசனம் பாருங்க, ஏன் அப்படி என்று கூறுகிறது. ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அதான் சரியான மொழிபெயர்ப்பு. Because it is God who works in you the desire both to will and to do. விருப்பத்தை உண்டாக்குற மட்டுமல்ல, அது செய்யறதுக்கு அந்த வல்லமையும் கொடுக்கிறார். It is God who had worked in you and is working in you. தேவன் இந்த ரட்சிப்பை உனக்குள்ளாக செய்தார். அதை அவர் தொடர்ந்து செய்ய நீயும் கரம் கோர்த்து அதை வெளியே கொண்டு வர பிரயாசப்பட வேண்டும். He worked it in, you must work it out. அவர் விதையை கொடுக்கிறார், தண்ணீர் ஊற்றி வளர்த்து பசல போடுறது உன்னுடைய பொறுப்பு. சுருக்கமா சொல்ல போனால் அதை வளர பண்றது உன்னுடைய பொறுப்பே. தண்ணீர் நிறைய ஊற்ற ஊற்ற நல்ல பசலை போடுறது வளர்ந்து கொண்டு வரும் இல்லையா? That's right. தண்ணீர் ஜெபத்துக்கு ஒப்பாக இருக்கிறது, இன்னும் வார்த்தைக்கு ஒப்பாக இருக்கிறது தண்ணீர். Everything is that you see. நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவன் தாகம் அடைய மாட்டான், இயேசு சொன்னார். சோ அவர் உள்ளே நடப்பித்ததை நாம் வெளியே கொண்டு வரணும். எப்படி? நடுக்கத்தோடும் பயத்தோடும், தேவ பயத்தோடு நடுக்கத்தோடா. யாராவது நடுங்கிறார்களா? யாராவது பயப்படுகிறார்களா? யாராவது பயப்பட்டு உள்ளே எனக்கு அந்த விதை நாட்டப்பட்டிருக்கிறதான்னு கேட்கிறார்களா? மெய்ப்பன் என்னை பார்த்தா சொல்லுவார, என்னுடைய ஒரு மாற்றம் இருக்கிறது. அந்த நாளில் ஒரு சில பிள்ளைகள் கேட்பார்கள், எல்லாரும் அல்ல பிரதர், என் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி பிரதர் வந்து கேட்பார்கள். சில பிள்ளைகள் கேட்டார்கள், பிரதர் முன்ன மாதிரி நீங்க என்ன எச்சரிக்கிறதே இல்லையே பிரதர், இப்ப விட்டுட்டீங்களே, என்ன எச்சரிங்க பிரதர். இப்ப அந்த மாதிரியான நிலை எல்லாம் மாறி போச்சு. 25 வருடங்கள் கழிந்து போய் நடுக்கத்தோடும் பயத்தோடும் நீ பிரயாசப்படுகிறாயா? Fear and trembling. பயத்தோடு மட்டுமல்ல, நடுக்கத்தோடாம். தேவையில்லாட்டி அந்த சொற்களை எங்கே போட்டிருக்க மாட்டார். நீ உன்னுடைய இறைச்சிப்பை குறித்து கவலையினமாக இருந்து பாரதம் போறதுமாக இருந்து நீ போயிட்டு வந்தால் உனக்கு தேவ பயமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ரட்சிப்பு வந்து உள்ளுக்கு வந்ததா என்பது பெரிதான ஒரு கேள்விக்குறி, பெரிய ஒரு கேள்விக்குறி. எபிரேயர் 3ஆம் அதிகாரம். In most of the time, in most of the churches, the fear of God has dried away. தேவ பயம் ஜனங்களை விட்டு அற்று போயிட்டு இப்ப எல்லாம் தொங்குறதும் பாட்டு படிக்கிறதும் கைதட்டுறதும் அதெல்லாம் நல்லம். Serve the Lord rejoicingly but with trembling. நடுக்கத்தோடு களி கூறுங்கள். சங்கீதம் 2. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம். மேலும் அவர் 40 வருஷமாய் யார் மேல் கோபமாயிருந்தார்? பாவம் செய்தவர்கள் மேல் அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிட்டு பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் என்னுடைய சமாதானத்துக்குள் திருப்தியான ஒன்றிலும் ஆடாமல் இருக்க தேவனுடைய சமாதானத்துக்குள் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அந்த சமாதானத்துக்குள் பிரவேசியாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வாசித்தால் 4ஆம் அதிகாரம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில், இது செத்ததுக்கு பிறகு நினைக்க வேண்டாம், இப்பொழுது திருப்தி அடைந்த ஜீவியம், சமாதானம் உள்ள ஜீவியம்,
அந்தரப்படாத ஒரு ஜீவியம். ஐயோ நான் என்ன செய்யறது, அப்படி இப்படி, ஐயோ எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம். இப்படியான ஒரு ஜீவியம் ஜீவியாது அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு, உள்ளே போவதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போகாதவனாக காணப்படாதபடிக்கு என்னவா பயந்திருக்க கடவும். சொல்லுங்க, இது தேவனுடைய வார்த்தை. ஒருவரும் இதுக்குள்ளே போகாதபடிக்கு காணப்படாதவனாக பயந்திருக்க கடவும். Be careful. ஜோஷுவாவையும் காலேபையும் தவிர எல்லாரும் இந்த சமாதானத்துக்கு வெளியே தள்ளப்பட்டார்கள். வனாந்தரத்துக்குள்ளே திருப்பப்பட்டார்கள். தேவன் அவர்களை புறக்கணிக்கவில்லை. அவர்கள் தெரிந்து கொண்ட ஜீவியம். அவர்கள் இப்பொழுது மாதிரி ஏனோ தான் ஒன்று சபைக்கு போகிற ஜனங்கள், குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறார்கள், உலகங்கள். Who cares? சும்மா போயிருப்பேன், நமக்கு என்ன, ஏதாவது உதவி கேட்டா செய்து கொடுப்போம், அவ்வளவும் காணும் அப்படி என்று சொல்லி பயப்படாத, நடுக்கமடையாத ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறவர்கள் இந்த தேவனுடைய இளைப்பாறுதல் சித்தத்தின் மையத்துக்குள்ளே வரமாட்டார்கள். எந்த பிரச்சனையுமே இருக்காது என்று தேவன் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. நாம் அநேக உபத்திரவங்களுக்கு கூடாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 14:22. ஏன் உபத்திரவம் இங்கே இருக்கும்? இன்னமும் இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தான், அவன் இன்னமுமாக கட்டவிழ்க்கப்பட்ட குரங்கு மாதிரி ஓடி திரிகிறான். யாரை விழுங்கலாம், யாரை கெடுக்கலாம், எந்த சபையை வஞ்சிப்பிலே வைத்திருக்கலாம், எந்த மெய்ப்பனை காசிலே அல்லது ஒரு பெண்ணிலே பிடிபட வைக்கலாம், எவ்விதமாக இந்த குடும்பத்தை ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி சபையாலே விலக்கலாம், இந்த சகோதரனை அந்த சகோதரனை இந்த சகோதரியை என்னத்தை காட்டினாக இழுபடுவா, இதுவுக்கு விருப்பமாக இருக்க பலவீனம் என்ன, எல்லாத்தையும் படித்து அவதானமாக இருந்து அந்த சந்தர்ப்ப நேரத்திலே தாக்குவான். இயேசுவுக்கு ராஜ பதவியை கொடுத்தான், அவர் அதை தள்ளிவிட்டார். அவர் ராஜா ஏற்கனவே. ஏவாளை வஞ்சித்தான், ஏவாள் மூலமாக அந்த ஆளுகையை எடுத்தான், பூமிக்கு அதிபதியானான். 3 தடவை சொன்னார். சோ நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்துக்குள்ளாய் நுழைய வேண்டும். நுழைந்து நாங்கள் அவருடைய பாதையிலே, அவருடைய வழியிலே நடந்து அதிகாரத்தை உபயோகித்து அவர் நாமத்திலே நாம் ஆளுகை செய்ய வேண்டும். ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு தகப்பன், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியாக தேவன் உனக்கு கற்பிக்கிறார். இன்றைக்கு இதையெல்லாம் கேட்காம விட்டு நீ வெளியிலே போய் எடுக்கக்கூடாத ஒரு வேலை, திருமணம் முடிக்கக்கூடாத ஒரு சகோதரன், அவன் கிறிஸ்தவனாக வெளியிலே காணப்படலாம், ஆவிக்குரிய சபையிலும் இருந்து வரலாம், அல்லது இந்த மெயின் லைன் சர்ச்சஸ், கேத்தலிக் சர்ச், மெத்தடிஸ்ட் சர்ச், ஆங்கிலிக்கன் சர்ச், whatever, நீ செக் பண்ணாமல், நீ தேவனிடத்திலே தங்கியிருந்து அதை அறிந்து கொள்ளாமல், நீ தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்காமல், அவனுக்குள்ளே என்ன என்பதை, அவனுடைய வளர்ச்சி என்ன என்பதை, அல்லது பழைய மனுஷன் அவன் நடிக்கிறான், ஒரு ரட்சிப்படைந்த பிள்ளை மாதிரி பழைய மனுஷன் நடிப்பான் கட்டாயம். அவன் அல்லேலூயா சொல்லுவான். அவருடைய கண்ணாடியாகிய இந்த வார்த்தை கூடாக நீ அவதானிக்காவிட்டால், உனக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பன், உனக்கு கொடுக்கப்பட்ட மூப்பர்கள், ஆவிக்குரியவர்கள், வளர்ந்தவர்கள், அவர்களுடைய ஆலோசனையும் கேட்டு சரியான நேரத்திலே சரியான வழியிலே போகாவிட்டால் வஞ்சிக்கப்படுவாய். அப்படி இருந்தும் இந்த நாட்களில் இத்தனை வார்த்தைகளை கேட்டும் சில சகோதரிகள் இந்து சகோதரர்களோடு போய் தொடுக்கிறார்கள். இந்து மதம், இந்து குடும்பம், ஒருவர் அப்படியாக செய்து இப்பொழுது பிள்ளை பிறந்தது, பெரிய தொல்லை. அதுக்கு பிறகு அவளை அந்த காவனா பிசாசு அவளை பிரித்து எடுத்து கொண்டு போய் அவளை ஒழித்து போட்டதை. இவருக்கு இப்பொழுது அவருக்கு வேதம் படிக்கவும் முடியதில்லை, காணவும் முடியதில்லை. பாருங்க என்ன நடக்கிறது. அழுகையும் பற்கடிப்பும். ஏன் இப்படியாக போகிறார்கள்? ஏன் இந்த வாலிப சகோதரிகளும் பிள்ளைகளும் எதற்காக? தேவ பயம் இல்லை, அல்லது அந்த ரட்சிப்பு உள்ளே வரவில்லை. வந்தாலும் தேவ பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படவில்லை. விளையாடினார்கள். ஒரு போனுக்கு 2 போன் வேண்டினார்கள். தகப்பனோடு வேண்டி பறிச்சு வைக்க மற்றதை வாங்கினார்கள்.
So God says, okay, நீ சத்தியத்தை நேசிக்கவில்லை, அப்படித்தானே? நீ இந்த வார்த்தையை நீ விரும்பவில்லை, நான் பொய்யை அனுப்புவேன், அதிலே நீ பிடிபடத்தான் வேணும். 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம். நீ பிடிபட்டே ஆக வேணும். மறுபடியும் மறுபடியும் எச்சரிக்கப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே நாசமடைவாள். சொல்ல 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 கேட்காது. அந்த வழியிலே போக போறேன் என்று இருக்கும் நேரத்தில் என்ன நடக்கிறது? And God will say, okay, go. சரியான பெரியாம் கேட்ட மாதிரி இன்னொருக்கா போய் கேட்பான். அவரை சித்தமா சொல்லியாச்சது, இன்னொருக்கா போய் கேட்பான். And God says, go. போ. அங்க வாளோட நிக்கிறான் தூதன் பாதி வழியில. அதுக்கு பிறகு கூடாது. ஐயோ, நான் இப்பொழுது என்ன ஒன்றும் செய்ய இயலாது. அதை யோசித்திருக்க வேண்டியது ஏறத்தோட. நடுக்கத்தோடும் பயத்தோடும் உன் ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்பட வேண்டும். உன்னுடைய அழைப்பை கண்டுபிடிக்க வேண்டும் பயத்தோடு. முதலாவது உன்னுடைய அழைப்பு நீ ரட்சிப்படைந்திருந்தால், நீ உன்னுடைய முதல் அழைப்பு என்ன தெரியுமா? நெருப்புக்கு போக காத்திருக்கும் ஆத்துமாக்கள், பிசாசின் இருளுக்குள்ளாக இருக்கும் மனுஷர்களை இயேசுவை கொண்டு வருவது உன்னுடைய சாட்சியினாலே. உன் சாட்சியின் அந்த வல்லமையினாலே, அது வல்லமையாக சாட்சி கொடுப்பதற்கு உனக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி, இப்படி நீ செய்து கொண்டிருக்கிற உள்ளுக்கு இருக்கிற அந்த ரட்சிப்பின் மரம் வளர ஆரம்பிக்கும். அந்த ஜீவ மரம் வளர ஆரம்பிக்கும். அதான் அதில் போட்டு, work out your own salvation with fear and trembling. What God has worked in you, now you work it out. தேவன் உனக்குள்ளாக நடப்பித்த அந்த ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று போட்டிருக்கிறது மொழிபெயர்ப்பில் 2:12 பிலிப்பியர். இப்பொழுது நீங்கள் அதை செய்யுங்கள். ஏனென்றால் 13ஆம் வசனம், தேவன் தாமே உங்களுக்குள்ளே இதை நடப்பித்தார், விருப்பத்தையும் செய்ய ஏற்படுத்துகிறார். God worked it in you, you work it out. Okay, as simple as that. Now, இவர்கள் விசுவாசத்தை கலக்காதபடினாலே இவர்கள் பிரவேசிக்கவில்லை. எத்தனையோ பேர் சபையிலே பிரவேசிக்க மாட்டார்கள். உலகம் ஒரு கை, இயேசு ஒரு கை. இயேசு ஒரு கை, வேலை ஒரு கை. வேலை 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 வேலை. ஒரு சகோதரருக்கு சொல்லி, நீ வேலை 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 என்று ஓடுறாய். உனக்கும் பஞ்சாதிக்கும் இடையில வந்து பேய் நிற்கும் நேரத்திலே உன் வேலையும் கம்பெனியும் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குமா என்பதை பார்ப்போம். என்னாலும் கொடுக்க முடியாது, நான் மனுஷன். அவர் கரத்தை நீட்ட வேண்டும். அவர் சொல்ற நேரத்தோட நீ நடுக்கத்தோடும் பயத்தோடும் வர வேணும். உன்னுடைய வேலை முக்கியம் இல்லை, உன்னுடைய ராட்சியம் முக்கியம். தீங்கு நாளிலே உன் வேலை உதவாதே, தீங்கு நாளிலே உன்னுடைய பணம் உதவாதே, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உதவாதே. மைண்ட் குழம்பினதுக்கு பிறகு ஒன்றும் செய்யலாது. இப்ப என்ன செய்ய போறாய்? வந்த பிசாசு உடனே துரத்த மாட்டாய். அது ஃபைட் கொடுக்காம விடாது. இங்கே உங்களுக்கு சாட்சிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். நானே உங்களுக்கு அதுவே சாட்சி கொடுங்க. இந்த பிள்ளைகிட்ட தான் கேட்டனா, நீங்க பார்த்துருக்கிறீங்க நடக்கிற கூத்துக்களை எல்லாத்தையும். பிள்ளைகள் கருதோ, நீங்க கவனிக்க இல்லை. 13 வயதுகளில போற பாம்பு எல்லாம் உனக்குள்ளாக போகும். எந்த போதகர் பிள்ளையா சொன்னாலும் எனக்கு பரவாயில்லை. இந்த பாம்புகள் உங்களுக்குள்ளாக போயே சேரும். உங்கள் பொய்யின் வாய்க்கூடாக, உங்கள் டிமிக்கி கூடாக. உங்களுக்கு புதினமான ஒரு சண்டே ஸ்கூல் தேவையில்லை. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து நடுங்கு. உன் பெற்றாருக்கு கீழ்ப்படி, வாயம் மூடு, திருப்பி கரைக்காத அவர்களுக்கு. பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு உள்ளே வந்தது, அது வெளியே வர, அந்த வெளிச்சம் பிரகாசிக்க, அது மற்ற பாய்ந்து ஜீவன் நதிகளாக ஓடும்படிக்கு நீ பிரயாசப்பட வேண்டும். ஜெபத்திலே, ஊழியத்திலே, ஐக்கியத்திலே, வேத தியானத்திலே நீ பிரயாசப்பட வேண்டும். வயல்ல நெல்ல கொண்டு எறிஞ்சு போட்டு அவன் வீட்டை போய் ஈசி சேர்ல கிடக்கிறானா? இல்லையே. அதுக்கு எவ்வளவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அந்த வயலுக்கு. அதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவை மட்டும் நீங்க மட்டும் அந்த மாதிரி இருக்கிறது. எந்த நேரம் நொட்டை பிடிக்கிறது சபையில மேய்ப்பன்ல எந்த இதுக்கு வர முதுகு ரெண்டு பார்க்க சரி இருந்தா எடுத்து விடலப்பா. எனக்கும் விடுதலை தேவையா இருக்கு. ஆர் கண்டது
ஆனா உன்னில இருக்கிற கண்ணில் இருக்கிற முதல்ல எடு. என்ன சொல்றதுக்கு முதல்ல நடுக்கத்தோடும் பயத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பெரியார். நடுக்கத்தோடும் பயத்தோடும் பயந்து இருக்கக்கூடுவோம். நாங்கள் அந்த ரட்சிப்பின் மையம், அந்த சித்தத்தின் மையத்துக்குள்ள பிரவேசியாமல் போகிறதுக்கு, ஐயோ நான் வெளியில போயிட்டேன்டா. அவர்களுடைய விலாசம் எது? 90ஆம் சங்கீதம். அங்குதான் விலாசம். எங்கள் வாழ்க்கையை ஒரு கதையை போல் முடித்து விட்டோம். உமது கோபத்துக்குள்ளாய் நாங்கள் வந்தோம். 4 தடவை அங்கே கூறப்பட்டிருக்கிறது. எங்கள் வாழ்நாட்கள் முடிந்து போனது. எல்லாம் கண்டதெல்லாம் பிரச்சனையும் சஞ்சலமும் அழுகையும் கண்ணீரும் தான். ஆண்டவரே எங்களை நினைவு வந்தருளும். வாசித்து பார் அந்த சங்கீதத்தை. தேவனுடைய திட்டத்தை தப்ப விட்டவர்கள் நீயும் எனவா என்று வந்து சும்மா போக போக தேவன் எச்சரிக்க அவர் சில சமயத்திலே கண்ணீரோடு எச்சரிக்கும் நேரத்திலே நீயும் முதுகை காட்டி சும்மா வந்துட்டு போற நேரத்திலே ஒரு நேரம் வருகிறது உன் வார்த்தை கேட்க முடியாது. தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் இனிமேலும் உனக்கு இல்லை. உன் காதுகள் அடைக்கப்படும், உன் கண்கள் அடைக்கப்படும். நீ வந்து போவாய் சும்மா. எவ்வளவுத்துக்கு எச்சரிப்பு கொடுத்தாலும் உனக்கு படவே படாது. நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் உன் மோட்டார் சைக்கிளும் உன் வேலையும் உன் எல்லாமே அதோடையே இரு. மறக்காதே, சாபம் நிறைந்த உலகத்திலே ஜீவிக்கிறாய். பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். இப்படியா இந்த இடத்திலே அவர் கூட்டி சேர்த்து இந்த வார்த்தையை கொடுத்து உன்னை பாதுகாக்கிறதுக்கு, உனக்கு தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர் கூட்டி சேர்த்தார் என்று சொன்னால் அதை ஒரு 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 பகுதியாக எண்ணாதே, பகுதியாக எடுக்காதே, யாரையும் சாட்டாதே. உன் ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக ஏன் சாட்ட போறாய்? சும்மா உன்னை ஆராய்ந்து பார். நீ சாகும் நேரத்தில் பிள்ளைகள் பஞ்சாதி எல்லாத்தையும் கட்டி இடுப்பில் கட்டி கொண்டு போறதல்ல. நீதிய தினத்தில் சும்மா ஒரு பிளேன் பிரச்சனையாக இருந்து திரும்பி டக்குண்டு வந்து இறக்கி விட்டார்கள் என்று நான் சொன்னேன். கேட்டு நீங்க தானே 299 பேர் போன பிளேன் கேட்டாங்களாக ஏற்றுங்க. நேற்று காலையில் உங்கள்கிட்ட சொன்னதுக்கு பிறகு நான் போய் போட்டேன். பாகிஸ்தான்லேயும் ஒரு இடத்துல இருந்து உள்ளே இப்போ உதாரணமாக கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போன மாதிரி டொமஸ்டிக் ஃபிளைட் உள்ளுக்கு இருந்து இந்த பிளேன் 127 பேரோட போய் விடிய காலமும் மழையும் சரியான இடி முழக்கமும் நடக்கிற நேரத்தில் அந்த பைலட் கொண்டு லேண்ட் பண்ற நேரத்தில் எங்கேயோ ஒரு மலையில் ஆகப்பட்டு எல்லாரும் உயிரிழந்தார்கள். முள்ள பேர் வெடிகிறதுக்கு முன்பாக சுக்கு நூறாக அந்த பிளேன் வடித்தது. 6 crew members and 121 passengers all dead. அவர்கள் ஏற நேரம் யோசிச்சிருப்பார்களா? இந்த பாஸ்போர்ட்டை கவுண்டரில் கொடுக்குற நேரம் யோசிச்சிருப்பார்களா? அவங்களுக்கு பாய் சொல்கிற நேரம் யோசிச்சிருப்பார்களா? கட்டி முத்தமிட்டு போட்டு பாய் சொல்லியிருப்பார்கள் இல்லையா? அவர்கள் எல்லாம் பெட்டியெல்லாம் அடுக்கியிருப்பார்கள் இல்லையா? அங்கே போய் உடனடியாக நான் அங்கே போனதும் இதெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் எத்தனையோ காரியம் சொல்லியிருப்பார்கள் இல்லையா? கான். This is life. அதான் சொல்லியிருக்க, நடுக்கத்தோடும் பயத்தோடும். அதான் அன்றைக்கு நான் சொன்னேன், புருஷன் மேரி பண்ணுவாங்க, புருஷன் மனைவியும் ரைட் தம்பதிகளாக. யார் முதலில் யாரை விட்டு பிரிவார்கள் என்று 2 பேருக்குமே தெரியாது. அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காவது கொஞ்சம் பயப்படுறது இல்லையா? ஸோ நாங்கள் தேவனுக்கு பயந்து நடப்போம். இருக்கும் நேரத்தில் நன்மை செய்வோம், இருக்கும் நேரத்தில் எங்களால் முடிந்ததை செய்வோம். தாய் தகப்பன் இருக்கும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து அவர்களை கனம் பண்ணுவோம். அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வோம். சேட்டா வீட்டுக்கு போறதுலே ஏன்னா பெரிய மக்களுக்கு காட்டியா போறாய். 3 பேருக்கு தெரியும், நீ அவனை கவனிக்கவே இல்லை. அந்த தாயை உலகம் ஒரு சாதி மாயமான உலகம். உங்களுக்கு எல்லாம் செத்த விட்டுலாம் செய்யணும். ஏனென்றால் செத்தவர்கள் நாலாம் அதிகாரம் எவரையில்லை நாங்கள் வாசித்தபடி அந்த அந்த பயபங்களுக்குள்ளே இருக்க வேணுமாம். ஏனென்றால் அல்லது நாங்கள் அவருடைய சித்தத்தின் மயத்துக்குள்ளே போக மாட்டோம். அப்படியே சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியா அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிற வார்த்தை
பட்ட வார்த்தை எங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள், பிரயோஜனப்படவில்லை. தேவ சித்தத்தின் மையத்துக்குள்ளே நுழையவில்லை. அவர்கள் வாழ்க்கையிலே நிம்மதி இருக்கவில்லை. அவர்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் இருந்தது, மன்னா இருந்தது, தண்ணீர் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் இணல் இருந்தது. அங்கே ஏதாவது ஆண்டவர் விட்டுட்டு ஓடவில்லை. ஆண்டவர் இன்னமுமாக அவர்கள் தகப்பனாக இருந்தார். ஆனால் தேவ திட்டத்துக்குள்ளே நுழையவில்லை. ஒருவர் பின் ஒருவராக அந்த வனாந்தரம் சவக்காலையாக மாறியது. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படி போயிருக்கிறான். ஏன் இன்னும் அதில் இருக்க விருப்பப்படுறாய்? ஏன் அந்த பழைய காரியத்தை யோசிச்சு கொண்டிருக்கிறாய்? ஏன் நடந்து முடித்ததை நீ அதை இன்னுமமாக அதை பிடிச்சு கொண்டிருக்கிறாய்? ஏன் எகிப்தை குறித்து யோசிச்சு கொண்டிருக்கிறாய்? ஏன் அந்த விட்டு போன புருஷனை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறாய்? அல்லது ஏன் அந்த குழந்தை வேலையை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறாய்? அல்லது எதற்காக அந்த நண்பனாக இருந்த ஒருவன் உன்னுடைய ஏதோ வளவை பறிச்சு போட்டான் என்று கூட அதை யோசிச்சு கொண்டிருக்கிறாய்? உன் பிள்ளையை பற்றி உன்னுக்கு போறது இல்லையா? தேவனுடைய அழைப்பிலே பங்கு பெற்றுவது இல்லையா? இவை யாவும் உன்னை புட்டிச்சு இழுக்கவே இவைகள் கொடுக்கப்பட்டது. That you may be caught in these things, you say. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனம். 2 கொரிந்தியர் 7:1. இதெல்லாம் புதிய பாடை நாங்கள் பார்க்கிறோம். Thank you Lord. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, இது எங்களுடைய வேலை. தேவன் சுத்திகரிப்புக்கு ஏதுவான சாமான்களை கொடுப்பார். தேவன் உடுப்பை கொடுத்து அது ஊற்றியா போனா கழுகுறதுக்கு கழுவண்டு சொன்னார், சும்மா விட மாட்டார். ஆண்டவரே என்னத்தால கழுவண்டு கேட்க விட மாட்டார். சோப்பை கொடுப்பார், தண்ணியை கொடுப்பார். அந்த ஸ்டெயின் எதுன்றதா அதுக்கு வேற இதை கொடுப்பார். அந்த ஸ்டெயின் சொன்னால் அந்த கசரை போறதுக்கு. இது ஆவிக்குரிய வீரமாக நான் பேசுகிறேன். அவர் உன்னை கழுவும்படிக்கு அவர் சொன்னார். அவர் தண்ணீர் ஆகிய வார்த்தையை கொடுக்கிறார். ஆம், சவக்காரமாக அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த கசரை போறதுக்கு இயேசுவின் ரத்தத்தை கொடுக்கிறார். உபயோகிப்பது உபயோகிக்காமல் விடுறது உன்னுடைய பொறுப்பு. நீ கழுவாம ஊத்தியா திரிஞ்சாது சொல்ல மணக்க மணக்க திரி. எல்லா பேயும் வந்து உள்ளே தங்கட்டும், எல்லா பிசாசுகளும் வந்து தங்கட்டும். சரி, அந்த சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும். Perfecting holiness in the fear of God, not in the fear of man. எனக்கு பயப்பட்டு பரிசுத்தமான ஜீவிக்க பார்க்காது. எனக்கு பயப்பட்டு நேரத்தோட வரணும் மண்டி யோசிக்காது. எனக்கு பயப்பட்டு சிராக்க சொல்றாங்க, பிரதர் அவ இஞ்ச வார நேரம் சும்மா வார வெளியில போற நேரம் போட்டு எல்லாம் வச்சு போறாது மாயமால கம்பெனி. யாருக்கு நீ இதை செய்யறாய்? மனுஷனுக்கா? இதே இது ஏன் போட்டு வைக்கிறாங்க? நீ முதல்ல ஆராய்ஞ்சு பார்க்க வேணும். அங்க ஒரு ஜீவியம், இங்க ஒரு ஜீவியம். இங்க வார சும்மா ஒரு சாதாரண, அங்க போற நீ இல்லைண்ட கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி டபுள் லைஃப். மனுஷனுக்கு பயப்படுகிறாய், நீ மனுஷனுக்கு பயப்படுகிறாய். பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இந்த பரிசுத்தமான ஜீவியத்தை தேவனுடைய பயத்தோடு பூர்ணமாக்க கடவோம். நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? ஆண்டவருக்கு ஏறத்தோட இருந்தா போல வந்துடுவார் என்று சொல்லி போட்டு நீ பரிசுத்தமாக யோசிக்காத. வந்துடுவாரா பரிசுத்தமா இருப்பது. அப்படியான ஒரு பஞ்சாதியை கண்டு இருக்கிறீங்களா? புருஷன் கொழும்புல இருந்து எந்த நேரம் பாராக தெரியாது, பரிசுத்தமா இருப்போம். உனக்கு ஒரு பரிசுத்தமே கிடையாது. நீ அவனுக்கு அவன் நேசிக்கிறதுல நீ பரிசுத்தமா இருக்க இல்லை. நீ மற்றவங்களோட போகாம இருக்க இல்லை. நீ அவன் வந்து உன்னை பிடிச்ச எல்லாருக்கும் சொல்லிடுவான் என்று பயத்தில் நீ இன்னைக்கு வருவாரா நாளைக்கு வருவாரா என்ன தெரியா என்று உன்னுடைய கள்ள காதலத்தை சொல்றாய். இது யாருக்கோ தெரியாது. இது ஏன் ஆண்டவரே இதெல்லாம் வாயால? அவர் சடுதியா வந்துடுவார் என்று பரிசுத்தமாக இருப்போம். அவரை நேசிக்கிறதுனால நீ பரிசுத்தமாக இருக்கிறாயா? அவருடைய மனவாட்டி அல்லவா நீ?
அவருக்கு உண்மையா இருக்கும்படிக்கு இல்லையா? உலகத்தோட ஃப்ளோட் பண்றது உலக ஆவிக்குரிய விபச்சாரம். அதுதான் ஜேம்ஸ் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது. விபச்சாரங்களை விபச்சாரிகள் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று தெரியாதா? தேவன் விபச்சாரிக்காக வரவில்லை. இயேசு சுத்தமான மனவாட்டிக்காகத்தான் வார. பாம்பு வந்து மண்டையில வந்து பேசி வஞ்சியாதபடியும் கவனமாயிரு. 2ஆம் கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 1 தொடக்கம் 3 வரை இருக்குது. வாட்சிப்பார். பாம்பு வந்து பேசும் மனதில். அம்மா அதை மீது யோசிச்சு கொண்டு தெரியாது. தாழ்மையாக இரு. ஸோ தேவ பயத்தோட பூரணமாக்க கடவோம். இப்ப அந்த 7ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் என்று போட்டிருக்கிறபடினால நாங்கள் ரிவர்ஸுக்கு போக வேணும், பின்னால பார்க்க வேணும். என்ன இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் பாப்பம். 17ஆம் வசனம், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரர்களும் குமார்த்திகளுமாய் மகன்மாரும் மகள்மாருமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்முடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் 7ஆம் அதிகாரம் என்று வாசிக்காத தொடர்ந்து வாசி. இப்படிப்பட்ட வாக்கு தத்தம் இருக்கிறபடியால் நான் உன்னை இந்த பிள்ளையாக நான் ஏற்றுக்கொண்டு நான் உனக்கு தேவனாக தகப்பனாக இருப்பேன் என்று சொல்கிறார். ஆனபடியினாலே தேவ பயத்தோட பரிசுத்தமாக்குதலை நாம் நிறைவேற்றுவோம், பரிசுத்த ஜீவத்தை ஜீவிப்போம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் சபை இந்த வாக்கு தத்தங்களில் ஜீவிக்க வேண்டுமானால் தேவ பயத்தோட பரிசுத்தமாக்குதலை நிறைவேற்ற வேண்டும். அது இல்லாம என்ன தேவ சொன்னார பாட்டு படிக்க சொல்லி இல்லையே. அது ஒரு இடம் இருக்குது. அதுக்கு தேவன் பார்க்கிறது பரிசுத்தமான ஜீவியம், உண்மை உள்ள ஜீவியம். அவரோடு இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள். அந்த இடத்திலும் தேவ பயத்தோடு என்று போடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம், அவருடைய குரல் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராட்சியத்தை பெற்றவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்க கூடவோம். ஏன்? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். தேவன் அன்பாயிருக்கிறார், உண்மை. தேவன் மாறாதவர், உண்மை. இயேசு மனதுருக்கம் உள்ளவர், உண்மை. இயேசு கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர், உண்மை. அவருடைய இரக்கம் மாறாதது, அது காலைதோறும் புதிதானது, உண்மை. அதே நேரத்திலே தேவன் எரிச்சல் உள்ள தேவன், தேவன் அக்கினியாயிருக்கும் தேவன், பட்சிக்கும் அக்கினி. அதுவும் தெரிய வேணும், அதுவும் தெரிய வேணும். அவன் கட்டவாரவன் உன்னை முகத்தை மட்டும் காட்டுவான், பின்பக்கம் தெரியாது, உள்ள என்னென்று தெரியாது. கட்டினதுக்கு பிறகுதான் எல்லாரும் வீட்டை போயிடுவாங்க கை கொடுத்துட்டு. அடுத்த நாள் தொடங்கும், அடுத்த கிழமை தொடங்கும். யாரை நான் பார்க்கிறேன், அதுக்கு அடுத்த மாதம் தொடங்கும். என்ன சந்தோஷமா இருந்தியாள், என்ன நடக்குது? ஒன்றுமில்லை. அடுத்த நாளை அரைஞ்சு போட்டார். அவர் அப்பாக்கு அந்த கோபம் இருக்காம அதுக்கு பிறகுதான் சொன்னவர். எப்படி அந்த கோபத்தை கலைக்கிற நீயாக அறையில பூட்டி வச்சுக்காத.
ஆனால் தேவன் அப்படி அல்ல, தன்னை குறித்து முழுவதையும் சொல்லுவார், எல்லாத்தையும் சொல்லி போடுவார். எனக்கு பின்னால வர சரி, என்னை விட அம்மாச்சியை கூட நேசிச்சால் எனக்கு பிரச்சனை, உனக்கு பிரச்சனை வரும். என்னால என்னை விட பிள்ளையை நேசிச்சு என்றால் பிரச்சனை வரும். என்னை விட கூட நேசிச்சால் அது பிள்ளையாயிருக்கட்டும், புருஷனாயிருக்கட்டும், ஒரு இடமாயிருக்கட்டும், ஒரு வேலையாயிருக்கட்டும், ஓ அல்லது பணமாயிருக்கட்டும், அல்லது ஆடையாயிருக்கட்டும், அல்லது நீயாக இருக்கட்டும், இது ஒன்றிலையும் பிழை இல்லை. இது கூடிச்சுதண்டா, இது கூடி போனா அவர் சொல்ற பிரச்சனை வரும். ஆரோட? ஆண்டவரை என்னோட. அதான் ஏற்கனவே சொல்லி போட்டார். வர போறியா எனக்கு பின்னால? ஓ ஆண்டவரே, உன்னை நீயே பிறக்க வேணும். அவ சொல்ல நீ மொட்டை அடிக்க வேணுமாண்டு, உன்னை நீயே பிறக்க வேணும், இந்த வாழ்க்கையை வறக்க வேணும், உன்னுடைய திட்டங்களை வறக்க வேணும், உன்னுடைய ஆலோசனைகள், உன்னுடைய சகல நீ எடுக்கிற காரியம் வறக்க வேணும். அது ஏதம் வச்சிருந்தாலும் வாய் பலிபடத்தில் கொண்டு வந்து வாயை மூடு. ஏன் ஆண்டவரே, நீ தவன் இல்லை, நான் தான் தேவன். இது கேட்டு கொள்ள மாட்டாங்க. ஆறால முடியாது. இந்த பூசாரியும் வருவான், பைபிளை கொடுத்து அவனை நல்லா உடுத்தி விட்டான். எல்லாத்தையும் உறைஞ்சி உறைஞ்சி போட்டு அவன் மேல பூசினது எல்லாத்தையும் சர்டன் காட்டையும் போட்டு விட்டான். அதுவானவன் உள்ளுக்கு என்ன பாதாளம் இருக்குன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆறு பிரதர் அது பூசாரியிடம் மகனாம். பரம்பரையா பாம்பு புத்து பின்ன. ஓ, இதுகள் உங்களுக்கு விளங்காது. என்ன பயம் இருந்தா இதுகளை காட்டி கொடுப்பார் ஆண்டவர். கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம். What a wonderful God we have. அற்புதமான தேவன். நமக்கு அவர் எதைத்தான் செய்ய சொல்லுங்க. இது கொஞ்சம் செய்திருந்தால் நல்ல சொல்லுவீங்களா? ஏதாவது இல்லையே. அவர் போனோடனே சொன்னார், நான் உங்களை தனியா விட மாட்டேன், யோசிக்க வேண்டாம். பீட்டா, ஏன் ஒரு மாதிரி யோசிக்க வேண்டாம், நான் போனால் என்னை போல இன்னும் ஒருவரை நான் அனுப்பி வைப்பேன். என்ன மாதிரி அவர் இருப்பார்? இப்ப நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். பீட்டா, அவர் உள்ளுக்கே வந்துடுவார். உனக்குள்ள அவரோட நானும் சேர்ந்து வருவேன், என்னோட பிதாவும் சேர்ந்து வருவார். நாங்கள் வந்து எங்களது குடியிருப்பு உள்ள குடியிருப்பு வாசம் பண்ணுவோம். அதுதான் இவ்வளவு வாக்கு தத்தங்கள் நம்ம கொடுத்திருக்கிறார். சோ இங்கே அவர் எல்லாத்தையும் அசைப்பார், முழுதும் அசைப்பார். குடும்பங்கள் அசைப்பார், அரசாங்கங்கள் அசைப்பார், தேசங்கள் அசைது கிடந்து சீரியா கிட்ட அழியுது. தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் பார்க்கிறோம். யுனைடெட் நேஷன் சொல்லியும் அங்க நிப்பாட்டுற மாதிரி இல்லை, அழியுது. சனஞ்சனமா சாகுது சீரியா. வேத புத்தகத்தை வாசிக்கிறீங்களே, சீரியா ராஜாண்டு. சீரியா தேசம் இஸ்ரேலுக்கு பக்கத்துல, அவங்களோட பார்டர். லிபியா கொஞ்ச நாள் அடிஞ்சு கொண்டிருந்தது. பெங்கால பாறையில தொட்டந்து நடக்கிறது பிரச்சனை. நான் அசைப்பேன், தேசங்களை அசைப்பேன், வெட்டாந்தரை அசைப்பேன், சமுத்திரங்களை அசைப்பேன், அசைச்சே தீர்வேன். அதன் நடுக்கத்தோடும் பயத்தோடும் இருந்து தேவ பக்தியாக இருந்து எங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். இப்படிப்பட்டவர் இருக்கத்தக்கதாக என்ன கூறப்படுகிறது? அந்த 12வது அந்த அதிகாரத்திலே எல்லாம் அசைக்கப்படாதது எல்லாம் அசையும்.
புருஷனை அசைப்பேன், மனைவியை அசைப்பேன், பிள்ளைகளை அசைப்பேன், சபைகளை அசைப்பேன், எல்லாவற்றையும் அசைப்பேன், பாடசாலையை அசைப்பேன், ஹாஸ்பிட்டல்ஸை அசைப்பேன். அவர் சொன்னதான் இன்னும் ஒரு தரம் என்று சொல்லுகிறார். வானத்தை மட்டுமல்ல எல்லாத்தையும் அசைப்பேன். அசைக்கப்படாது ஒரே ஒரு காரியம் அசைக்கப்படாதது, தேவனுடைய ராஜ்யம். ஏன் அசைக்கப்படுறதை பிடிச்சு கொண்டிருக்கிறாய்? ஏன் அசைக்கப்பட போறதை பிடிச்சு கொண்டிருக்கிறாய்? உள்ளுப்புவார் போட்டு சும்மா எங்கேயும் ஒரு பூவம்பம் நடக்க இந்த டச் பார்ல இருந்த சனம் எல்லாம் கூவண்டு கொண்டு ஓடிட்டு தான் எல்லாரும் குளறி கூவண்டு கொண்டு. நீ கர்த்தருக்கு பயப்படுதலாக இருந்திருந்தால் நீ நிம்மதியாக தூங்க போயிருப்ப. நீ உனக்காக ஜீவித்து உந்த பாட்டில் ஜீவித்து சும்மா எனவா இருந்து என்று சொன்னால் பயப்படத்தான் வேணும். That's right. See? So, பட்சிக்கு மக்கினியாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9. அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க. மனுஷனை பிரியப்படுத்தாதே. மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? 6 அடி நிலத்துக்கு கீழே போற மனுஷன். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எல்லாருக்கும் கோர்ட் கேஸ் இருக்குது. நாங்க போய் அங்க நிக்க போறோம். எங்களை மறியச்சாலையில போடுறதுக்கு அல்ல. நான் அன்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன், கிழமை நாட்கள்ல ஈடுபடும் நாளிலே அங்கு அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க போற விசுவாசிகளின் நியாயாசனம். நாங்கள் சரீரத்திலே செய்த நன்மை தீமை யாவும் வாசிக்கப்படும். இது வானத்திலே நடக்கும் காரியம். சபை ஈடுபட்டு அந்த 7 வருடங்களுக்குள்ளாக உலகத்திலே யாரும் அதில் அந்த நேரம் இருக்கிறது. அத்தோ கதை, அந்த கிறிஸ்துவின் காலம், அந்த நேரம் பயங்கரமா இருக்கு. பயங்கரம், சொல்லி முடியாத பயங்கரம். அப்ப அந்த 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 அதுகள் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்தே மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனச்சாட்சிகளுக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்பது knowing the fear of the Lord. கர்த்தருடைய பயம் என்ன என்பதை அறிந்து, கர்த்தருக்கு பயப்படும் பயம் எவ்விதமானது என்பதை அறிந்து பவுல் என்ன சொல்கிறானாம்? we are warning everyone. நாங்கள் ஒவ்வொருவரையும் எச்சரிக்கிறோம். ப்ளீஸ் ரிப்பென்ட், டோன்ட். ஒரு சகோதரி இந்த இடத்துல இருந்தாள். ஒரு டாட்டம் பண்ணுகிறவளா அல்ல, எப்படியோ ஒரு இச்சையின் ஆவி அவளை பிடித்திருந்தது. அது நான் கடந்த காலங்கள் நடந்ததை சொல்லுகிறேன். அவளுடைய குடும்பத்தினூடாக வந்ததோ சிலது அப்படி வரும். தகப்பன் தாய் மூலமாக சந்ததியில் நான் அறியேன். கடைசியாக ஒரு நாள் எச்சரித்து, இவள் ஏதோ இப்படி தப்பாக நடக்கிறான் என்று கேள்விப்பட்டு ஒரு நாள் அவளுக்கு எச்சரிப்பும் கிடைத்தது. நீ இந்த நாளில் மனம் திறப்பு. இது ஆண்டவருடைய எச்சரிப்பு. அந்த நாளில் அவள் மனம் திரும்பவில்லை. அந்த நாள் இரவிலே அவள் பாலியல் உறவுகளில் ஈடுபட்டாள். இற்றவரை தொடர்ந்து எத்தனையோ வருஷங்கள் அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் சிலர் கேட்டார்கள், சிஸ்டர் ஏன் இது இந்த மாதிரி வருத்தம் வரப்போகுது, இப்படியாக வெக்கக்கேடு உடம்பை கொண்டு போய் இந்த பாலியல் உறவில் தெரியாத மனுஷர்களோடு நீ தொடுக்கிறாய், தேவனுக்கு பயமே இல்லையா? அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? என்னால இருக்கவே முடியதில்லை, அதை என்னால் தடை பண்ணவே முடியதில்லை.
எப்படியாவது யாரோடாவது நான் போக வேணும், அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். Now she got caught to the demon factor. பயங்கர அசுத்தாவி, அந்த பாலியல் உறவு அசுத்தாவி அநேகமாக அது காவனா புட்டிப்பட்டாள். இப்போ மனம் திரும்புதல் ஏற்படுத்த வைக்கலாமா? நாங்கள் முடியாத காரியம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 25-26 படி தேவன் தான் அந்த மனம் திரும்புதலை இறங்கி கொடுக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் சாந்தமாக புத்தி சொல்லும்படி போடப்பட்டிருக்கிறது. அது பாம்பு சுத்தி வளைச்சி ஒரு மான்குட்டியை புட்டிச்சு அமுத்தின மாதிரி அவள் புட்டியில இருக்கிறாள். தேவன் எச்சரிக்கும் பொழுது அவள் கேட்கவில்லை. பலரு கூட தேவன் அவளை எச்சரித்தார், கேட்கவில்லை. நான் இந்த மலைப்பாம்பு வந்து அவளை சுற்றி பிடி. நான் what to do? ஒன்றும் செய்யலாத பிரதர்ஸ். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேட வேண்டும். அவர் எச்சரிக்கும் நேரத்தில் நீ மனம் திரும்ப வேணும். அவர் ஆக்களை அனுப்பும் நேரத்தில் பிரதர் கேளுங்க பிரதர் பிளீஸ். இங்க ஒரு சகோதரன் இருக்கிறார், எத்தனையோ பேர் போய் கெஞ்சினார்கள். கடைசியில் ஒரு மனைவிக்கு தாக்கம் வந்தது, பயங்கர தாக்கம். சில சூனியமும் செய்தார்கள். கடைசி இப்பயாவது இவங்களை அறிந்து மனம் திரும்பி வந்திருக்கிறார்கள். தேவையில்லாத காரியம். அவர் கருத்து நீட்டுற நேரம் கேள், அவர் எச்சரிக்கிற நேரம் கேள். யாருக்கு பாய் எச்சரிப்பு? உனக்கு தானே, உன் நன்மைக்காக. அதுக்குள்ள நீ போய் பிடிபட்டதுக்கு பிறகு உன்னை அரப்பா வழியில கொண்டு வர ஆண்டவர் வார்த்தை சொல்லுது. நீதிமான் ரட்சிக்கப்படுகிறது அது அரிதாக இருந்தால் வெளியில இருக்கிறவர்கள் பாடு என்ன? எந்த வளவுக்குள்ள இருக்கிற மாமரத்துல குரங்கு வந்தால் காட்டுல இருக்கிற மாமரத்துல குரங்கு கேட்டு போட்டா போகும். கேட்டா மாமரத்துல ஏற முன்னத்த ஏறவா நான் மாங்காய சாப்பிட இல்ல. கொஞ்சம் சிந்திங்க வாலிப பிள்ளைகள். நீ சரீரத்தை யாருக்கும் இப்ப ஒப்பு கொடுத்து அந்த படியனோ எவனோ உன்னை அலைய விட்டதுக்கு பிறகு நீ மன்னிப்பு கேட்கலாம். மனம் திரும்பி இருந்தால் ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் அதற்குரிய பலாபலனை அறுத்தே தீருவாய். விதைப்புக்கு அறுப்புண்டு. அது உன் திருமண வாழ்க்கையை பாதிக்கும். It will spoil. God wants bed undefiled. அழுக்குப்படாத திருமண கட்டிலை தேவன் விரும்புகிறார். உன் கன்னி பருவத்தை கற்பை நீ காத்துக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு. அதான் அந்த புதிய சிருஷ்டியின் கனியாக எபேசியர் 5 அதிகாரம் ஆவியின் கனியின் 1 இச்சை அடக்கம். நீ ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். தேவ பயத்தோடு உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். அவர் பேசுகிறார் உன்னோட. இன்டர்நெட்டை அதையும் இதையும் பார்த்து போட்டு பேரெல்லாத்தையும் முள்ளுக்கு ஏற்றி எடுத்துட்டு இல்லாத பொல்லாத படியங்களை உங்களோட எல்லாரோடையும் போறது. இது இப்ப தேவ பயம் என்றதே இல்லை. அது ஒரு பொடி இருந்தாலும் பரவாயில்லை. 5, 6, 10, 15 என்ன? ஐயோ, இவர்களது எதிர்கால வாழ்க்கை எப்படி ஆகும்? என்னண்டாகும்? எப்படி நீ நிம்மதியாயிருக்க போறாய்? நோ. அதுவும் வார்த்தையை கேட்டதுக்கு பிறகு நோ 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 never 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 never. So we have read that one in the 11 and then முதலாம் பேதுரு 2:17. முதலாம் பேதுரு 2:17. நாங்கள் தேவ வார்த்தை புதிய பாட்டிலே பார்த்து கொண்டு போறோம் இல்லையா? எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரர்களிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். அது பழைய ஏற்பாடுகள் என்று சொல்லாத, இப்ப புதிய ஏற்பாடு பார்த்து கொண்டு வரோம். தேவனுக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார்.
எபிரேயர் 2ஆம் அதிகாரம் இந்த 119ஆம் சங்கீதத்தோடு காடுங்க. 119ஆம் சங்கீதத்தில் தாவீது ஒரு ஜெபம் ஒன்று செய்தான். அதுல அந்த காயத்திற்கு அவருக்கு பயப்படும் பயத்தை 38வது வசனம் 119:38 இதை பாருங்க. உமக்கு பயப்படுகிறதுக்கு ஏற்ற உமது வசனத்தை வார்த்தையை உமது அடியே எனக்கு உறுதிப்படுத்தும். பயப்படுகிறதுக்கு ஏதுவான ஒரு வார்த்தையை தாரும். எத்தனையோ வார்த்தைகளை கொண்டு தேவன் இந்த இடத்திலே வார்த்தையை அறிவித்திருக்கிறார். உனக்கு முந்தினவர்கள் பிந்தினவர்கள் ஆவார்கள், பிந்தினவர்கள் முந்தினவர்கள் ஆவார்கள். எவனுக்கு கூட கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலே கூட கேட்கப்படும். இப்படிப்பட்ட காலத்திலே நீ மௌனமாக இருந்தால் யூதர்களுக்கு விடுதலை வேறு ஒரு இடத்திலே இருந்து வரும், வேறு ஒரு இடத்திலே இருந்து அந்த ஊழியம் நிறைவேற்றப்படும். நீ அழைப்பை பிடித்துக் கொள்ளாதபடியால் நீயும் உன் குடும்பமும் தப்புவதில்லை. எஸ்தருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15 தொடக்கம் நீ வாசிக்கலாம். So we want to see some scripture verses quickly. எபிரேயர் 2:1 தொடக்கம் 4 வரை. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த கவனமாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களது வசனம் உறுதிப்பட்டிருக்க அந்த நேரத்திலே வசனத்தை கேட்டு கேட்காதவர்களுக்கு தண்டனை வந்தது. பழைய ஏற்பாட்டிலே தண்டனை விழுந்தது. எத்தனையோ பேர் மரித்தார்கள், எத்தனையோ பேர் அந்த உள்ளுக்கு நிலம் வளர்ந்து உள்ளே போனார்கள். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்திலே கேட்டவர்கள் மேல் நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான விடுதலையை குறித்து, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் there comes the warning. தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இதுக்கு பயம் ஏற்படாதா? இதை எப்பொழுது தியானித்தாய்? அந்த நேரத்தில் முறையா விழுந்தது தண்டனை. இப்ப எப்படி தப்ப போறோம்? அதுவும் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பிறகு. அந்த நேரத்தில் அவர்களுக்கு அது ஒன்றுமே இல்லை. ஆவியானவருடைய பிரசன்னம் உள்ளாக இல்லை, மேலே ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை. அப்படி இருக்கத்தக்க தேவன் விட்டு வைக்கவில்லை. இல்லை. யூதாவினுடைய புத்தகம் 5வது வசனம், அது ஒரு பயங்கரமான வசனம். அதை கண்டாவது சிலர் பயப்படுறதில்லை. யூதாவினுடைய புத்தகம் 5ஆம் வசனம், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, நீங்கள் முன்னமே வாசித்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலே இருந்து வரப்பண்ணி அவர்களை விடுவித்து பின்பு விசுவாசியாதவர்களை தண்டித்தார், அழித்தார். இயேசு பிசாசை குறித்து பேசும் பொழுது திருடன் திருடவும் கொல்லவும், இங்கு அதே சொல் பாவிக்கப்பட்டிருக்குது. தமக்கொன்று ஒரு ஜனத்தை எகிப்திலே இருந்து அழைச்சதுக்கு பிறகு கர்த்தர் நல்லவர், இயேசு கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கலங்காதே மகளே மகனே, கலங்காதே. அநேகமாக இது தூத்துக்குடி, தஞ்சாவூர், அதுக்கு எங்கும் வரணும். இதுக்கு பயப்படுறது இல்லையா? தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? எப்படி? இங்க பாருங்க, பின்பு விசுவாசியாதவர்களை, வார்த்தையை விசுவாசியாதவர்களை, கானானுக்குள்ளே போக மறுத்தவர்களை, ஐம்புலன்களிலே தங்கி இருந்தவர்களை, ராட்சதர்கள் இருக்கிறார்கள், எனமா கிரவுட், எல்லாரும் கேளுங்க. உங்களது சித்தத்தின் மையத்துக்கு நீங்க முதல்ல போகணும். உங்களது முதலாவது அழைப்பு தேவாவியானவர் பேசுகிறார்கள். நீ அடைந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு ஆவியானவரின் வல்லவையிலே நீ அறிவிக்க வேண்டும். நான் சொன்ன என்ன இந்த ரிலேஷன்ஸ் என்ன புறக்கணிச்சு தள்ளி போடுவாங்க, ஒன்றுக்கு கூப்பிட மாட்டாங்க. தூக்கி ஒன்று வெளியால வேலிக்கு மேல எறியட்டும், சந்தோஷத்தோட இயேசுவுக்காக. அதுக்கு பிறகு தவுண்டடிச்சு அவன் வருவான் ஒரு நாள். உன்னை அவர்கள் தூக்கி எறியவில்லை, உன்னையும் இயேசுவை பிதாவை தூக்கி எறிஞ்சார்கள்.
ஒரு சகோதரியை நான் கண்டு 53 54 வருஷம். நான் கடைசி அவ கண்டது 8 9 வயதில். அவ அன்றைக்கு ஒரு நாள் ஒரு கால் கொடுத்து அது ஒரு சிஸ்டர் ஒரு ஆள் பேசலாம். ஆர் இது? நான் சோ கடவுளே, உங்களுக்கு 8 வயதிலே தானே எனக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் இனத்த ஒரு சகோதரி. ஐயோ பிச்சு, நான் உங்களை அந்த வீடியோவில் பார்த்தேன். நான் இப்பொழுது அந்த அறிக்கை புத்தகத்தை வாசிச்சு அதுதான் எனக்கு ஆறுதல். சுத்த கத்தோலிக்க பழம். இப்ப அதை வாய்ச்சி ஆறுதல் அடைகிறாவாம். இப்ப அவக்கு வார்த்தை தேவையா? இப்ப 8 வயதா தான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அவக்கு 64 வயது. என்ற தகப்பனே, காலம் கடந்து போகும். வாலிபர்கள் கேளுங்கோ, வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை தியானம் பண்ணி அவர் ஒருவருக்கே பயப்படு. நோக்கியாக்கு பயப்படாத. ஐயோ ஆண்டவரே, இவர்களோடு பேசும் அப்பா. இன்னும் ஒரு வசனம் பார்த்து முடிப்போம். அப்ப தமக்கொன்று ஜனத்தை அழைத்ததுக்கு பிறகு அழிச்சு போட்டாராம் விசுவாசிக்காதவர்கள். கேட்கிறேன் நான், கட்டசி எப்ப ஒற்ற ஆளை கொண்டு வந்த நீ ஆண்டவர் என்ன ரட்சிப்பால ஒரு தலையும் கொண்டு வந்து எனக்கு தெரியும். 2 பேருக்கும் கொடுத்து அனுப்புவேன். ஆற உன் ரட்சிப்பால நீ கொண்டு வந்த உன் ரட்சிப்பு தொடுபட்டு. யாரோ ஒரு சகோதரிக்கு ட்ரெயினில் போகிற நேரம் என்னமோ ரட்சிப்பை குறித்து பேசியிருக்குது. அன்றைக்கு அவர் கால் பண்ணுற ட்ரிங்கோ இல்லை. நான் இந்நாள் கேட்குறேன், எனக்கு தெரியும் அவங்க இல்லை, எனக்கு உங்களோட வெப்சைட் அட்ரஸ் ஒரு சகோதரி எனக்கு சொன்னா, எனக்கு உங்களோட வார்த்தைகள் அறிய ஆசையாக இருக்குது. ஸோ ஐ கேவ் தி வெப்சைட் அட்ரஸ், வெப் அட்ரஸ் ஐ கேவ் இட். அவன் திறந்து, நான் சொன்னேன் எல்லாம் திறந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணி எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் இலவசம், ஒரு காசும் இல்லை. பணம் இல்லாதவர்களை வாங்கி டவுன்லோட் பண்ணி சாப்பிடுங்கள். வேறத பார்க்காத, ஒருண்டையும் பார்க்காத. ஓஹோ ஜீசஸ். லூக்கா 13ஆம் அதிகாரம் 24 இடுக்கமான வாசல் வழியாய் போக பிரயாசப்படுங்கள். பிரயாசப்பட வேண்டும். சிலர் அந்த வழி கூடாக போக அவர்கள் பலம் கவனமாக ஆயத்தம் பண்ணினாலும் விளங்குதா, அவர்களால் கூடாமல் போகும். இதுக்கு பயம் இல்லையா? எப்படி பயம் வராம இருக்கிறது? அந்த 13ஆம் அதிகாரம் லூக்காவில் 24ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் உதவியோடு போகலாம். முதலாவது உன்னுடைய அழைப்பு ஆத்துமாதாயம். எல்லாரையும் போய் செவியில முடிச்சு நீ ரட்சிப்பு கொடுக்க வேண்டும். நீ ரட்சகர் அல்ல. இல்லை, உனக்கு கிடைத்த ரட்சிப்பை போய் சொல்லு. தேவன் எனக்கு இப்படியாக இருந்து என்னை மாற்றினார். நீங்க விசுவாசி காட்டி பரவாயில்ல, நீங்க இந்த கேசட்டை கொஞ்சம் கேளுங்க, இந்த அறிக்கை புத்தகத்தை கொஞ்சம் வாய்ச்சி பாருங்க, சும்மா கொடுங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க, இந்த டிவிடியை போட்டு பாருங்க. அவ்வளவுதானே நீ சொல்றது. இந்த வாயை உபயோகிது வேற என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் புதிய பாட்டில் நிறைய நிமிடங்கள் அங்கு கூறப்பட்டிருக்குது. அவர் பட்சிக்கும் அக்கினியாக இருக்கிறார். இதோ சீக்கிரமா எல்லாம் முடிவடைய போகிறது. நீங்க ஒவ்வொரு ஆளும் வல்லம் அப்ப சட்டியான பயங்கரமாக எழும்ப வேணும். பிசாசுக்கு விரோதமாக எங்களுடைய அதிகாரத்தை எடுத்து ஒவ்வொரு குடும்பமும் அதை உபயோகிக்க வேண்டும். உபயோகிக்கப்படாத அதிகாரம் வேண், உபயோகிக்கப்படாத துவக்கு வேண். கரல் கட்டின துவக்கு எதற்கு? அதை உபயோகிக்க வேண்டும். நீங்கள் முதல்ல வீட்டில் ஆரம்பி. பிள்ளைக்கு ஒரு தலையடிக்கு ஜெபம் பண்ணாம அப்புறம் என்ன நீ யுத்தம் பண்ண போறாய் வெளியிலே? கரத்தபை குற்ற கட்டளையம் என் பிள்ளை இயேசுவின் நாமத்தில் எடுக்க தலைவர் மனைவிக்கு எதுண்டா ஜெபம் பண்ணு, அதிகாரத்தை உபயோகித்துக் கொள். பிள்ளைகள் பெற்றாருக்கு எதுன்னு சொன்னா படுக்கை அம்மா கிடக்கிறான்னு சொல்ல, அம்மா என்ன உங்களுக்கு விருப்பமா நான் ஜெபம் பண்றது குணமடைய விருப்பமா? அம்மா நீ கொஞ்சம் ஜாதி ஜெபம் பண்ணு. குட்டு கட்டளைய வை கருத்தா மேல
இதுதானே அவர் எதிர்பார்க்கிறார் தெரியாது. இது சும்மா வச்சு கொண்டு இருக்கு. வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடினா பிசாசுக்கு என்ன, ஊத்தலைஞார் கொண்டாடினா பிசாசுக்கு என்ன, 1500 பாட்டு படிச்சா பிசாசுக்கு என்ன, நீ பூந்தோட்டத்துக்குள்ள ஓடிட்டு பிசாசுக்கு என்ன? நீ போய் ஆத்மாவை நெருப்பில் இருந்து வெளியிலே கொண்டு வர வேணும். அது ஒரு பாப்பம் அந்த யூதா புத்தகத்தில் கடைசியில் இருக்குது. யூதாவினுடைய கடைசியில் வெளிப்படையாக முதல்ல அல்லாமலும் நீங்கள் பகுத்துறை உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி, இங்க வருது, சிலரை அக்கினியில இருந்து இழுத்து விட்டு, அக்கினி பத்த போகுது, சும்மா இங்க பாருங்க, ஐயோ நெருப்பல்லே கிடக்குது, இல்ல நேரம் இல்ல, வாய மூடு புடிச்சு இள்ள வழியார வாய்ங்கால பக்கம் கள்ளப்பே. அப்படிதான் அந்த சகோதரி அன்றைக்கு அங்கிருந்து இழுத்து கொண்டு வந்தடான். மாட்டேன் சொன்னாள். நான் அக்கினியில இருந்து இழுத்து, அது பாத்தீங்களா, பயத்தோட விடுவித்து, அந்த பாத்தீங்களா அந்த பயம் வருது, பயத்தோட விடுவித்து. வாருமை சகோதரர்களே, தேவ பயம் உங்களுக்குள்ளே வரட்டும். இந்த வார்த்தையை தியானம் பண்ணுங்க பாலிப சகோதரர்கள். கேட்டுட்டு பாட்டில் போகாது, போயிட்டு 5 நாளும் பேயாக பிசாசாக ஜீவிச்ச பிறகு இங்கே வராது. இன்னும் ஒரு பிரிவுசனம் இல்லை. நீ உன்னையே ஏமாற்றுகிறாய். உன்னையே 6வது சவுக்காலில் ஒரு மம்பட்டியை எடுத்து ஒரு மடு கொண்டு வெட்டினாண்டா, கட்டாயம் எங்களுக்கு தெரியுமா 6 ஏற்று போனாங்க இல்லையா? 6 ஏற்று போனோம். நாங்கள் போய் கேட்குறோம், 6 பாஜத்தை ஒருவர் ஞான் நான் இறங்க போறேன், உங்களுக்கு பைத்தியமா இல்லையா? இப்படி எத்தனையோ பேச மாயமான ஜீவியத்தினால நீ இருக்கிற கம்பையை கோப்பையை வெட்டுறாய், நீ மடுவை தோன்றாய். பாருங்க பிள்ளைகள், மனம் திரும்ப, மனம் திரும்ப, அந்த வாழ்க்கை சோதனை, அந்த பட்டை ஆண்டவருக்கு பயந்துரு. உள்ள போனதுக்கு பிறகு சிக்குள்ளதுக்கு பிறகு நீ வெளியே வர்றது கஷ்டம். விடு அந்த காரியத்தை. தேவன் உண்மையில் இரக்கம் கொள்வார். May the Lord be with you.